சுற்றி உள்ள கண்கள் உங்களை பிரமிப்பாய் பார்க்கிற ஒரு நாள், சுற்றி உள்ள கண்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு நாள், உங்க சுற்றி இருக்கிற கண்கள் இவனுக்கு எப்படி அப்படின்னு கேட்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. மனுஷனுடைய பார்வையை மாற்றுகிறவர் கர்த்தர். உங்க மேல இருக்கிற ஏளனமான பார்வைகள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல இருக்கிற குறைவான பார்வை எல்லாம் மாறும். உங்களை மட்டமா பார்த்தவங்க எல்லாரும் அவ்வளவுதான், மட்டற்ற உயரத்துல நீங்க இருக்கிறத பார்க்க போறாங்க. இது கர்த்தரே செய்ய போறார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையில விரியன் பாம்பு கைவை பிடிக்கும் போது ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனா அதே நேரத்தில் அவனுக்கு ஒன்றும் நடக்காததை பார்த்து பிரமிப்பா பார்த்தாங்க. நான் நம்புறேன், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பார்க்கிற பார்வையை என் இயேசுவால மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்றேன். நிறைய பேருக்கு நடக்க போகுது. சிஸ்டர், இன்னைக்கு உங்க பிள்ளை நிறைய பேருடைய பார்வைக்கு அற்பமா தெரியலாம், உங்க குடும்பம் வித்தியாசமா தெரியலாம், நீங்க ஒருவேளை ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியலாம். என்னை இப்படி பார்க்குறாங்க பாஸ்டர், இவ்வளோ ஏளனமா, இவ்வளோ குறைவா இப்படி பார்க்குறாங்க. அவங்க என்ன ஒரு மனுஷனா கூட அவங்க மதிக்கல, என்ன ஒரு வித்தியாசமான ஜந்துவா பார்க்குறாங்க. ஆனா இது ரொம்ப நாளெல்லாம் நீடிக்காது, இது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நிரூபிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். உங்க குடும்பத்தை யாரெல்லாம் இப்படி பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரும் பிரமிப்பாய் பார்க்கிற ஒரு நாள் நிச்சயமா வரும்.